ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் மினாட்டோ கேமிங் வைட்டி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க M188 ஸ்கின் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ 9 டைமண்ட் தான் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 300 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 500 டைமண்ட் தான் ஸ்பின் பண்ணியிருப்போம். இல்லை 2 ஸ்பின் பண்ணது காட்டலை, ரெக்கார்டு கேன்சல் ஆகிருக்கு. திருப்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் பண்ணி முதல்ல 5 ஸ்பின் ஒன்றுமே தரல. வெறும் ஒரு 6 டோக்கன் போல் 11 டோக்கன் அடிச்சிருக்கானோ. பரவாயில்ல, நல்ல டோக்கன் அடிச்சிருக்கு. இந்த பச்சை கலர் டால்பால் தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது நல்ல டபுள் ரீலோடு ஸ்பீடு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. அதனால தான் ஒரு 1500 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். அதில் எது கிடைக்குதோ அதை எடுத்துப்போம். அவ்வளோதான். ஒன்றுமே கொடுக்குறாங்களா கொடுக்கலங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இடைக்கு ஒரு லாஸ்ட் கட்டத்தில் ஒரு லக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 டபுள் பேரல் கிடைக்கும். என்ன டபுள் பேரல் கிடச்சிதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்கள் மினாட்டோ கேமிங் வைட்டி. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒத்த டோக்கனே ஒரு 5-6 வாட்டி அழிச்சிட்டு இப்போ தான் சொன்னேன் ஒரு 1000 டைமண்ட் இப்போ டாப் பண்ணிட்டு வந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் பண்ணியிருப்பேன், 12 டோக்கன் வச்சுருக்கோம். அடுத்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் பண்ண போகிறோம். இந்த 5 ஸ்பின்னில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் மட்டும் தான் கிடைக்கும், வேறு ஒன்றுமே கிடைக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டபுள் பேரல் ஈவெண்ட்னாலே 1-2 ஈவெண்ட்டில் ஸ்கேமாக தான் ஆகுது. இந்த ரிங் ஈவெண்ட்டில் கொண்டு வந்தோம். வேறு 5 டோக்கன். அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ 400 டைமண்ட் இருக்குது. கோல்டாயில் ஒரு ஸ்பின்னை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்ருவோம். கோல்டாயில் ஒரு ஸ்பின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஸ்பின். இந்த டபுள் பேரல் தான் நல்லா இருந்தது, அடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்தாலே தெரிஞ்சுது, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட ஒரு ஸ்கின்னு கூட இல்லை. M188 அதுதான் ஒரு ஸ்கின் தான் எடுக்கலாம்னு வந்திருப்போம். இந்த ஸ்பின்னில் தான் பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம் விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தீம் கன் ஸ்கின் ஆட்டு இருந்த M188 ஸ்கின் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கும். ஒரு ஸ்கின்னும் இல்லை. முதல் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்கின் தான் பன்னி ஸ்கின்னு. அடுத்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 இதுலேயும் ஒன்றுமே கிடைக்காது. அடுத்த பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் ஒரு 90 டைமண்ட் ஸ்பின். இதுக்கு மேலே இந்த இதில் ஸ்பின் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இருக்க 200 டைமண்ட் மட்டும் ஸ்பின் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்போம். இதுக்கு மேலே ஸ்பின் பண்ணண்டா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எடுங்க. எத்தனை டைமில் எவ்வளோ கன்னில் எடுத்தோங்கிறதையும் பாருங்கள். எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் வந்து ஸ்பின் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கை காசை போட்டு தான் டாப்அப் பண்ணி ஸ்பின் பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசி 90 டைமண்ட் ஸ்பின். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோக்கன். இப்போ தான் கரீனா பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். இந்த ஒரே ஒரு சோலோ ஸ்பின் தான் பண்ணுவேன். அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டபுள் பேரல் கொடுப்பான். என்னது கொடுத்தான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த பன்னி டபுள் பேரல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான். அவ்வளோதான். இதுக்கு மேலே டைமண்ட் இல்லை. 175 டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டபுள் பேரலை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பச்சை கலர் டபுள் பேரலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். 1500 டைமண்டில் கிட்டத்தட்ட 3 டபுள் பேரல் எடுத்துருக்கோம். அதில் 2 தீம் கன் ஸ்கின் தான், 100 டோக்கன் அது சொல்ல போனால். இதை எடுக்கும் அதை எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இதே எடுத்துருப்போம். அதான் பார்த்தேன். ஏன்னா பாருங்கள் டபுள் ரீலோட் ஸ்பீடு, ரூம் மேட்ச்சுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். டபுள் ரீலோடு ஸ்பீடு ப்ளஸ் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் மைனஸ். ரீலோடு ஸ்பீடு ஷார்ட் கனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஒரு கன்னை பற்றினா எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மொத்த காசும் போய் இந்த ஒரு டபுள் பேரில் வந்து எடுத்தாச்சு. 1500 டைமண்டில் இந்த ஒரு டபுள் பேரில் எடுத்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து காட்டலான் இருக்கேன் உங்களுக்காண்டி. பார்த்தீங்கன்னா டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போகலாம். வாங்க கன்னை எக்யூப் பண்ணிட்டு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா போக போகிறோம். நான் அலாக் வச்சுட்டு இப்போ ட்ரைனிங் கிரவுண்டில் போய் எப்படியெல்லாம் அடிக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. எப்படி அடிக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டபுள் பேரல் 3 ஸ்கின் எடுத்திருக்கோம். சரியா, ஓகேவா. 3 ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த மெயின் ஸ்கின் இதுதான். இது எப்படி அடிக்குது, எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுங்கிறதையும் பாருங்கள். அதில் நல்லா தான் இருக்குது. 16-17ன்னு போகுது உடம்புல. ஓகே, பரவாயில்ல. ரொம்ப ரேஞ்ச் 2 அடித்தாலும் ஒரு அடியில் அடிக்குது. வெஸ்ட்டுகள் மட்டும் போடாட்டா. 11 ரேஞ்ச் தள்ளி இருந்து அடிச்சிங்கன்னா 11. கிட்ட போய் அடித்தா 17 போகுது.
ஃபைனல் அடித்தா 2 அடியில் முடியுது. காலில் அடித்தாலும் 2 அடியில் முடியுது. இப்போ ஹெட்டில் வச்சு ஒரு அடி அடிச்சுவாங்க. ஹெட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தோம். ஹெட்டில் வச்சு அடிக்கும்போது எவ்வளோ போகணும்னு பார்ப்போமா? ஒரு அடி தான் 93 பேருக்கு. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சது. மறக்காம